Hello friends, welcome to Country Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மிக்ஸை வச்சு நமக்கு சூப்பரான வெடிப்பில்லாத குண்டு குண்டு குலோப் ஜாம் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்தலாம். குலோப் ஜாம் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு பவுலில் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மிக்ஸை சேர்க்குறேன். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து செய்யும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் சூடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். நமக்கு மாவு நல்லா செட் ஆயிரும். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 500 ml சுகர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நமக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இது கூட ஒரு 3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை கொடுக்குங்க. அதனால் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிச்சுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். அது நம்ம பாலை ஊற்றி வச்சிருந்த மாவு நமக்கு நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் நெய் தடவிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வெடிப்பு இல்லாத உருண்டைகளை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாத உருண்டைகளை எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா சிம்லையே மிதமான தீயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து காய்ச்சி வச்சிருக்கிற சீனி பாகில் போட்டுக்குவோம். சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு 1/2 hour ஊறினா போதும். நமக்கு சுகர் சிரப்பு எல்லாம் குலோப் ஜாமுனில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஜூஸியாக இருக்குங்க. நமக்கு சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது நீங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.